இத்தனை ஆண்டு காலமாக நாமல் குழந்தை இல்லாமல் அழுது கொண்டிருக்கின்றோம். ஆண்டவராக பார்த்து நமக்கு இந்த குழந்தையை அனுப்பி வைத்திருக்கின்றார். ஆற்றிலே இந்த குழந்தை நமக்கு கிடைத்தது நாமல் செய்த பாக்கியம் சுவாமி. அதனால இந்த செய்தி வேற யாருக்கும் சொல்லக்கூடாது. அப்படி பெற்றெடுத்த குழந்தையோடு வளர்ந்து வர வேண்டும் சுவாமி. அதுதான் நல்லது. அப்படி என்று அந்த குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டும் அல்லவா? சரி சுவாமி. கம்சவேலையில் வந்திருக்கின்றது. ஆகையினால் இந்த குழந்தைக்கு கம்சன் என்று பெயர் வைக்கலாமே. கம்சன் என்று வேண்டாம் வைத்து தாழூர் மீனி பொழுது வண்ணமாக வளர்ந்து வருகின்றார்கள். அங்கே வளர்ந்து வருகின்றான் கம்சன். அவனுக்கு வயது 1, 2 என 5 வயது பருவத்தை அடைந்தான். சரி, கம்சனை குருகுலம் அனுப்புகின்றார்கள். ஆமா, பள்ளிக்கூடம் வந்தான் கம்சன். அவன் தானம் அடிக்க வேண்டாம், பக்கத்தில் உள்ள பாலர்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். நீ வாழ பிறரை கெடுக்காதே என்பார்கள். ஆனால் இந்த கம்சன் அவனும் படிக்க மாட்டான். சரி, மற்றுள்ள குழந்தைகளை படிக்க விடவும் மாட்டான். பார்த்தார்கள் மற்ற பாலர்களே, கம்சா விளைவிற்ற தாய்மார்கள் பார்த்தார்கள். அதாவது நாங்களோ இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்தவர்கள், நீ ஆற்றில் வந்த அனாதையேடா. அனாதை, உனக்கு அப்பன் பெயர் தெரியுமா என்று சொல்லுகின்றார். அனாதை அனாதை என்று சுட்டி காட்டுகின்றார்கள். கம்சன் தன் மனதில் நினைக்கின்றான், அப்படியான நமக்கு இந்த நாடு சொந்த நாடு கிடையாது. நம்மை பெற்றவர்கள் இவர்கள் அல்ல. ஆணையர் சுந்தரத்தையும் தாய்த்தத்தை கிடையாது. அப்படியான ஒரு கணம் கூட இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. அப்படி என்று கம்சன் என்ன செய்கிறான் பாருங்கள். வாழ்விழந்து மறுபடி கம்சன் போகிறாரே. நம்முடைய தாய் தகப்பர்கள் இவர்கள் இல்லை என்பதை உணர்ந்தார். வந்த சிங்கமாக
சிங்கவாகனனை யார் வருவதனை வாங்கி கொண்டு தோதுவனும் ஓட்டமனையுமாக ஓடி வரான் ஆடுவன கடந்தை தோதுவனோ ஓடி எங்கே தான் பட்டணத்தில் வந்தல்லவோ என்னருடைய கைத நிலை ஓலை கொடுத்தான் ஆசிப்பை பார்த்ததொரு ஓலை என்று சொல்லி மனமகிழ்ந்தான் தூதுவன் கையிலே திருநீட்டு இப்ப என்ன செய்யணும் இப்போ அவன் ஆத்தில வந்தாரு பேழை அதையும் தூக்கிட்டு போனோம் சரி சரி அப்படி என்ன நேராகவே இந்த பேழை எடுத்துக்கொண்டு சராசந்தமனுடைய அரண்மனைக்கு வருகின்றார்கள் அரண்மனையிலே வந்தார் மன்னனானவர் சராசந்த மன்னனை வணக்கம் செய்து சொல்லுகின்றார் மன்னருக்கு வணக்கம் வணக்கம் நான் தான் ஆனேரச மன்னன் வாருங்கள் மன்னவா வாருங்கள் இது என்னுடைய மனைவி திருத்தேவி வணக்கம் அம்மா வணக்கம் சொல்லு வணக்கம் அரியாசனத்தில் வந்து அமருங்கள் அமர்ந்தோம் இவ்வளவு கொஞ்சம் உசரமா போடணும் மன்னா இருந்து விட்டோம் இருக்கட்டும் என்னுடைய மகன் கம்சன் உங்கள் மகன் கம்சன் உள்ளே இருக்கின்றார் அப்படியா அவருக்கு திருமணம் ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது என்ன கையில ஒரு பேடை கொண்டு வந்திருக்க என்னன்னு கேட்டீங்களா அதுதானே இந்த பேடை எதற்கு கொண்டு வந்தீர்கள் அதாவது நீங்கள் நினைப்பது கொண்டு இந்த கம்சன் நாங்கள் பெற்றெடுத்த பாலகன் கிடையாது அப்படி என்றால் அவனுடைய பிறப்பின் ரகசியம் இந்த பேழையிலே இருக்கிறது அப்படியா வேண்டுமென்றால் திறந்து பாருங்கள் ஆகட்டும் என்று சொல்லி அந்த மன்னன் ஆனவர் அந்த பேழையை திறந்து பார்க்கின்ற போது அங்கே அதாவது உக்கிரசீன மன்னனுடைய புதல்வர் என்ற வாசகத்தை கண்டார் மகன் நினைக்கின்றான் உடனே சந்தோஷம் அடைகின்றார் நாமளோ ஒரு சிற்றரசர் அவரோ பேரரசன் அப்படியா நம்முடைய மகளை ஒரு பேரரசனுடைய மகனுக்கு தான் திருமணம் முடித்து கொடுக்க போகின்றார் தயங்காமல் தன் மகளை மணமுடித்துக் கொடுக்கலாம் யாரங்கி நான் இங்கே திருமண ஏற்பாடுகள் ஆரம்பமாகட்டும் இதோ நடந்து கொண்டிருக்கிறது சரி அப்படி என்று சொல்லி கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி அழகாகி கம்சனுக்கு சுந்தரவல்லிக்கு திருமணத்தை முடித்தார்கள் சுபதினம் குறித்தார்கள் அழகாகவே கல்யாணம் இனிதே நடந்து முடிகின்றது கணவன் மனைவியுமாக மாமனார் வீட்டில் இருக்காங்க திருமணம் முடிந்தவர்கள் வாழ்ந்து வரக்கூடிய நேரம் பார்த்தான் கம்சன் ஒரு நாள் வந்து சொல்லுகின்றான் விருந்து மறந்தும் 3 நாளைக்கு சொல்லுவாங்க ஆமா மருமகனை மாமா பாருங்கள் மருமகனை மாமாவுக்கு வணக்கம் 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 மாமா நல்லா இருக்கீங்களா மருமகன் நன்றாக இருக்கின்றேன் எப்படி எந்த கவனிப்புல ஒரு குறையும் இல்லையே ஒரு குறையும் இல்லை ஏதாவது உண்டு சொல்லுங்க நாங்க உடனே நல்லா கவனிச்சிருவோம் இங்க எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை மன்னா இங்க ஒரு நாள் உங்களுக்கு குறை இருக்கவே இருக்காது மாமா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் மாமா என்ன அதாவது நான் என்னுடைய சொந்த நாடு எது என்பதை அறிந்து கொண்டேன் சரி அதனால் அங்கே செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன் மருமகனே திருமணம் முடிந்து 3 நாள் தான் இருக்குது ஆமா ஒரு வாரம் கூட இருந்துட்டு போகலாமே இல்லை மாமா மருந்து விருந்து 3 நாள்னு சொல்லுவாங்க ஆமா ஆமா 3 நாளைக்கு மேல இருந்தா எனக்கு மரியாதை இருக்காது அப்ப நீங்க மட்டுமா போறீங்க நான் தனியாக சென்றால் நன்றாக இருக்குமா ஓ என்னோட மகளை அழைத்து செல்கின்றீர்கள் என் மனைவி அழைத்து செல்கின்றேன் ஓ இன்னும் உங்க மனைவி என்னல இருந்தா 3 நாளைக்கு முன்னாடியே சரி 3 நாளைக்கு முன்னாடி உங்க மனைவி ஆயிட்டா ஆமா சரி இப்போ என்ன செய்ய போறீங்க ஊருக்கு போறீங்க ஆமா ஐயா நாட்டுக்கு போலான்னு இருக்கீங்க ஆமா சரி மருமகனே ஆமா நீங்க ஒரு மனசுல ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா சரி அதை உங்களால மாத்த முடியாது யாராலையும் முடியாது சரி கொஞ்சம் இருந்த மந்திரி மன்னா என்னுடைய மருமகனை என்று சொல்லி ஸ்ரீதனங்கள் எல்லாம் அழகாக எடுத்து வைத்திருக்கின்றேன் சரி அதை 18 வண்டியில் அழகாக கட்டி அவர் பின்னாடி அனுப்பி விடுங்கள் மாமா எனக்கு எந்த சீர்வரிசையும் நீங்கள் தர வேண்டாம் மருமகனை 18 வண்டி நிறைய இருக்குது வேணா கூட 2 வண்டி 20 வண்டியா வாங்கிட்டு போங்க வேண்டவே வேண்டாம் மாமா வேண்டாமா ஆமா மருமகனே இப்ப வேண்டாம்னு சொல்லுவீங்க வீட்டுக்கு போனோம்னா உங்களுக்கு எப்படியும் உங்களுக்கு தேவைப்படும் வாங்கிட்டு போங்க மருமகனே ஆனாலும் வேண்டாம் மாமா ஸ்ரீதனம் எதுவுமே நான் வாங்க கூடாது என்று நினைக்கின்றேன் நீங்க நினைக்கண்டா நான் மகளுக்கு நான் கொடுக்கிறேன் அப்படியா வாங்கிட்டு போங்களா சுவாமி அதனால உங்களுக்கு வேண்டாமா ஸ்ரீதானா வேண்டாம் மாமா சரி மருமகனே வேண்டாம்னு சொல்லிட்டீங்க இப்ப ஏதாவது ஒண்ணு என்கிட்ட நீங்க வாங்கிட்டு தான் போகணும் அப்படியா உங்க வாயால கேட்டு வாங்கணும் மாமா என்ன எனக்கு ஸ்ரீதனமாக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நான் சிறு குழந்தையாக உங்கள் நாட்டிலே வரும்போது சிறு குழந்தை கையில் பொருள் இல்லாதவன் என்று என்னை பாரபட்சம் பார்க்காமல் எனக்கு வில்வித்தை வாழ்வித்தை அத்தனை கலைகளையும் கற்றுக் கொடுத்தாரே என் குருதேவர்
அவர் ஒருவரை மட்டும் என்னோட துணைக்கு அனுப்ப முடியுமா? மருமகனே 18 வண்டியில பொருள் வச்சிருக்கேன், அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி கிழட்டு கிழவனையா கூட்டிட்டு போறீங்க. ஆமா, இவரை கொண்டு அப்படி சொல்லாதீங்க. ஒரு ஊருக்கு அவரை போட முடியாது. அது என் குருதேவர், அவரால் தான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கின்றேன். அப்படியா? அதனால அவரை மட்டும் என்னோட அனுப்புங்கள், அது எனக்கு சரி. உங்க வாயால நீங்க அவரைதான் வேணும்னு கேக்குறீங்க. ஆமா ஐயா வசுதேவரே, இதோ இருக்கிறாரே, இதான் என்னுடைய மருமகன். இந்த முதல் நீங்க இனிமே மருமகன் கூட தான் இருக்கணும். மருமகன் கூட. அப்படியா? பாருங்க, அவர் நாட்டுக்கு போறாரு. சரி, இனி அவரு கூட நீங்க போயிருங்க. ஆமா ஆமா. சரி. என்னது சம்பளம்? உண்டு உண்டு உண்டு. உதவு உண்டு. ஒண்ணும் கிடையாது. அவர் கூட கூட்டிட்டு போயிருவாரு. மருமகனே தயாராக இருக்க, கூட்டிட்டு போயிருக்க. சென்று வருகிறேன் என்று சொல்லி கல்யாணம் முடித்த கம்சன் மனைவி அழைத்துக் கொண்டு எப்படி வருகிறான் பாருங்கள். கல்யாணம் தான் முடித்து கணப்பனையும் கூட விட்டு, கல்யாணம் தான் முடித்து கணப்பனையும் கூட விட்டு ஆராதே கம்சன் வருகின்றார். சொந்த நாட்டுக்கு ஆயுதகப்பரை பிடித்து என்ன செய்கிறான் பாருங்கள். சதுராக தாயுதகப்பல், சதுராக தாயுதகப்பல் பிடித்து விலங்கில் வைத்தார். சதுராக தாயுதகப்பல், சதுராக தாயுதகப்பல் பிடித்து விலங்கில் வைத்தார். பார்த்தான் கம்சன் கண்டிப்பா கண்டிப்பா இல்லன்னா கஷ்டம் தான். உன் பேரு தெய்வகி, இவன் பேரு இல்ல, உன் பேரு ரோகிணியா? ஆமா, நான் தங்கச்சி. உன் பேரு தெய்வகியா? ஆமா ஆமா. தங்கிமார்களே, அண்ணா உங்கள் இரண்டு பேருடைய முகம் ஆட்டமாக இருக்கு, காரணம் என்ன? அண்ணா, எங்களுக்கு இதுவரைக்கும் கல்யாணம் ஆகவில்லை. கல்யாணம் முடியலையா? ஆமா அண்ணா. தங்கிமார்களே, அண்ணா கல்யாணம் முடியும் சொல்றீங்களா? ஆமா. உங்க வயசு என்ன இருக்கும்? கொஞ்சம் தான் அண்ணா. 35. புரட்டாசியோட எத்தனை முடியுது? 40. 40 என்ன 31 அடுத்து 40 ஆயிடுச்சு. புரட்டாசில 40 பிறக்கும். 40 பிறக்குமா? ஆமா. இது மூத்தவன் நீதானே? உனக்கு 40 தங்கை அண்ணா. உனக்கு எத்தனை வயசு? அவளுக்கு 39. நானே சொல்லுவேன். அவளுக்கு 32. அது சரி. பாருங்கள், சொல்லுங்கள். உங்க இரண்டு பேருக்கு கல்யாணம் முடியல. ஆமாண்ணா. இந்த பாரு, இவ இருக்க வரைக்கும் உனக்கு கல்யாணம் முடியவே முடியாது. ஆமா, முடியாது. மூத்தவளை எந்த லட்சணத்துல இருந்தாங்கன்னா இளையவளுக்கு எப்படி கல்யாணம் முடியும்? என்ன அழகுக்கு என்ன அண்ணா? ஏன்னா சில மாப்பிள்ளைகள்லாம் பொண்ணு பார்க்கணும் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்குள்ள வந்தா இவ தலையெட்டி பாப்பா பாத்தியடா, என்னடா இது மூத்தவளை இந்த லட்சணத்துல இருக்கா, அப்ப இளைய பிள்ளை என்ன லட்சணத்துல இருக்குமா சொல்லிட்டு போற சம்பந்தம் அந்த போறது திரும்பி வராது. இந்த பிள்ளை முதல்ல தலையை காட்டிட்டு போனா என்னைக்கு இவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும். ஆமா. சரி, இருந்துட்டு போட்டு இப்ப கல்யாணம் முடியல. ஆமா, கல்யாணமே முடியவில்லை அண்ணா. கவலைப்படாத, எங்கள் மனதிலே இது ஒன்றுதான் கவலை. அப்படியா? ஆமா அண்ணா. உங்களுக்கு நான் உங்களுக்கு அழகான மாப்பிள்ளை பார்த்து சரி திருமணம் முடித்து வைக்கின்றேன். அப்படியே ஆகட்டும். ஆத்தான் கம்சன் நினைக்கிறான். என்ன நினைக்கின்றான்? உங்களுக்கு இனி ஒரு ஆளுக்கு 40, ஒரு ஆளுக்கு 39. சரி, இனி எந்த மாப்பிள்ளை போய் பாக்குறதுக்கு? அப்படி சுற்றுமுற்று பார்க்கும்போது வசுதேவர் அப்படி குறு குறு குறுன்னு பாத்துக்கிட்டு பாப்பாரு. கொடுக்கவில்லை. அதனால நம்ம தங்கைமார்களை உங்க இரண்டு பேருக்கு அழகான ஒரு மாப்பிள்ளை பார்த்து வைத்திருக்கேன். ஒண்ணு கிடைச்சது ரொம்ப கூடுதல் பாத்துக்கலாம். சரி சரி, அதிகம் தான். சரி அண்ணா. என்னன்னா உங்க ரெண்டு பேருக்கு அழகான ஒரு மாப்பிள்ளை பார்த்து வைத்திருக்கேன். சரி, யார் என்ன அவர்? அவரை பார்த்தீங்கன்னு சொன்னா சரி நீங்க மயக்கம் போட்டு அவர் கால் மாட்டிலே விழுந்துருவீங்க. பரவாயில்லை, சொல்லுங்கள். உங்க கண்ணை மூடிட்டு வலது பக்கம் திரும்பி பாருங்க. வலது பக்கம் கண்ணை மூடுடி.
மூடிட்டு ஒரு கண்ணை திறந்து பாருங்க. ஐயோ காணாம இருக்கும். அவருக்கு உங்களை பார்த்தா அவருக்கு வெக்க வந்து என்ன இந்த வயசுல அவருக்கு உங்களை பார்த்தா வெக்க வந்திருக்கு பார்த்தீங்களா? சரி இருக்கட்டா, கதாபாத்திரம் மாத்தியாச்சு. ஓஹோ ஐயோ காமெடி சேவை இல்ல. ஆமா ஆமா. எப்படி உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா? பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடித்திருக்கிறது. அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கான். உங்க காமெடி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்துடுங்க. சரி, அவரே எனக்கு திருமணம் முடித்து வையுங்கள். அப்படி இந்த வசுதேவர் அழைத்து வந்து அழகாகவே தங்கிமார் 2 பேரையும் திருமணம் முடித்து வைக்கின்றார். நல்லபடியாகவே 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தது. திருமணம் நீதி நடந்திருக்க அங்கே கம்சனாதவன் தங்கிமார்களுக்கு ஸ்ரீதரம் கொடுக்க வேண்டும் என்று மதுரை 12 பாகமாகவே பிரித்தார். தென்மதுரை தங்கிமார்களுக்கு ஸ்ரீதரம் கொடுக்கின்றார். வடமதுரை கம்சன் ஆண்டு வருகின்றான். 2 பகுதியிலுமாகவே ஆண்டு வரக்கூடிய நேரம் வசுதேவருடைய ஆட்சியின் காரணமாகவே வசுதேவர் ஆளக்கூடிய இடத்திலே மழை பெய்கின்றது. அந்த சாரல் மழையானது கம்ச நாட்டிலே வருகின்றது. பார்த்தார்கள் சம்சாரிமார்கள், தம்பி ஒரு வருஷம் இல்லாம இந்த வருஷம் ஆணி மாசம் சாரல் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. மழைன்னா சொல்ல முடியாத மழை, இதுதான் சாரல் மழை என்று சொல்லுவார்கள். உடனே நம்ம காட்டை வெட்டி பண்படுத்தி கடுக தோட்ட பயிர்கள் எல்லாம் போட வேண்டும். கண்டிப்பாக போட வேண்டும். நீங்க என்ன போடலாம் இருக்கீங்க? நான் பயிர் போடலாம் நினைக்கிறேன். அதான் என்ன பயிர்? நான் ரப்பர் தோட்டம். ரப்பர் தோட்டம். நீங்க இஞ்சி தோட்டம். இஞ்சி தோட்டம். நீங்க வாழை தோட்டம். வாழை தோட்டம். தம்பி நீங்க மாங்காய். ஒன்னேதான். என்ன மாங்காய் தோட்டமா ஐயா? அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஒன்னேதான்ப்பா. சரி இந்த போட்டு. தம்பி நீங்க கரும்பு தோட்டம். கரும்பு. நான் ஏலம் போடலான்னு இருக்கேன். நான் அதை பிடிக்கிறேன். இஞ்சி வைத்தார், ஏலம் வைத்தார், ஏலம் வைத்தாய், மிச்சம் கண்டு வைத்தார், கண்டு வைத்தாய், வாழை பெய்வாழை, பெய்வாழை, முந்தன் கண்டு வைத்தார், கண்டு வைத்தாய், பெரிய பயிர்கள் செய்தே, பெரிய பயிர்கள் செய்தே, காலமதே தோட்டப்பயிர்கள் வைக்கின்றார்கள். மகுடமுடி மன்ன கம்சராஜா, கம்சராஜா, மதுரபுரி விட்டு நாங்கள் போறோம், நாங்கள் போறோம். ராஜா மலையில் வாழும் மிருகம் எல்லாம் அழிக்குதையா, பயிரை எல்லாம் இப்படியே அழித்ததுள்ளால், அழித்ததுள்ளால், எப்படி நாம் பிழைக்க போறோம், பிழைக்க போறோம். மகுடமுடி ராஜவண்ணா அண்ணாட போக வேண்டும் என்று சொல்லி எப்படி வருகிறார்கள் பாருங்கள். அழகெடுத்தார் சிலை எடுத்தார், சிலை எடுத்தார்,
சொல்லி சரி பல பல பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அழகாகவே வரவேட்டையாட வேண்டும் என்று வருகின்றார். மாமர சோலையிலே தங்கைமார்கள் 2 பேரை அமர வைத்து விட்டு கம்சன் வரவேட்டையாடுகிறான். பாருங்கள், வேட்டைகள் அடைய வாரான் வீரமுள்ள கம்சராஜன் வேட்டைகள் அடைய வாரா. கண்ணில் கண்ட மிருகங்களை எல்லாம் அதர பதற சிதறடித்து கொல்லுகின்றார். கொன்று குவித்தான் கம்சன். மனைவிட்டி மார்க்கம் முடிந்தது. வேட்டையாடி ரகனமுற்றான் கம்சன். தங்கைமார்கள் இருக்கும் இடத்திலே வருகின்றார். தேவகியானவள் வந்து கேட்கின்றாள், அண்ணா எங்களை அவரை வைத்து விட்டு நீங்கள் வனத்திலே போய்விட்டீர்கள். தாகமாகவும் பசியாகவும் இருக்கிறது அண்ணா. உடனே எங்காவது சென்று தண்ணீர் வேண்டும். தண்ணீர் எடுக்க வருகின்றான். தண்ணீரான இருக்கிறது குடிக்க முடியாத சேர சகதியாக இருக்கிறது. ரத்த சோலை தண்ணீரிலே கலந்திருக்கின்றது. மாசப்படாத தண்ணீருக்கு மாசப்பட தண்ணீரை கொடுக்க முடியுமா? மந்திரி வந்து சொல்லுகின்றார், அண்ணா தங்கைமார்கள் குடிக்கும்படி எங்குமே தண்ணீர் கிடைக்கவில்லை. அப்படி இங்கு பேசிக் கொண்டிருக்கின்ற போது பார்த்தா தேவகியானவள் சொல்லுகின்றார். அந்த மாமர சோலையை சுற்றி பார்க்கின்றார்கள். அந்த ஒரு அடர்ந்த மாமரத்தில் ஒரே ஒரு மாங்கனியை மட்டும் தேவகி கண்ணிலே கண்டார். பார்த்தா தேவகி சொல்லினா, தங்கச்சி தண்ணீருக்காக நீங்க எங்கேயுமே செல்ல வேண்டாம். இதோ பாருங்கள், மாமரத்திலே ஒரே ஒரு மாங்கனி மட்டும் தங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த மாங்கனி மட்டும் எனக்கு பறித்து கொடுத்தால் போதும் அண்ணா. அப்படி என்ற உடனே அந்த வார்த்தையை காதலி கேட்டான் கம்சன். தங்கை கேட்டு விட்டாளே என்று மாங்கனி அறுக்க ஒரு கடை கொடுத்தான். அதை கீழே விழாமல் அதை செருக்க ஒரு கடை கொடுத்தான். பறித்தான் 8 துண்டாக வெட்டினான். தேவகி கையிலே மாங்கனியை கொடுத்தான். மாங்கனியை சாப்பிட்டார்கள். தாகவிடை இருந்தது. அந்த இடத்தை விட்டு அப்பால் செல்லுகின்றார்கள். சரி, உண்டு கணிப்பொடிவர்கள் சென்றிருக்க இந்த கனி யாருக்கு என்று சொன்னால் அடுத்த வாசலில் 8 துண்டாக வெட்டி ஒரு பெண்ணிற்கு கொடுத்து அவள் சாப்பிட்டதை அறிந்தார். அப்படியே நான் இடத்தில் ஒரு சாபத்தை கொடுக்கின்றார். எப்படி சாபம் கொடுக்கின்றார்? இந்த கனியை பிரித்து யாருக்கு கொடுத்தானோ திட்டவள் வயிற்றில் பிறக்க வெட்டாத குழந்தையால் சரி பறித்த மந்தலை அறுபடும் என்று அசரி வாக்காகவே கூறுகின்றார். சாபத்தை காதலி கேட்டான் கம்சன். கடும் கோபம் கொண்டான். ராகத்தை நிறுத்தினான். மந்திர வாளை உரை உருவினான். தங்கை தேவகியை வெட்ட வேண்டும் என்று ஓடி வருகின்றார். அடியே தேவகி. வசுதேவர் செலுத்தி சொல்லுகின்றார், கம்சா என்ன பாவ செயலை செய்ய போகின்றார்? அசரி வாக்கை காதலி கேட்டீர்களா? கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். வயிற்றில் பிறக்க வெட்டாத குழந்தைகளோட தலை அறுபடுமா? கம்சா, உனக்கு அழிவு தங்கையால் அல்ல. அப்படியா? அவள் வயிற்றில் பிறக்கும் குழந்தையால் தானே உனக்கு அழிவு. அப்படியானால் தெய்வகி எத்தனை பிள்ளை பெற்றாலும் அத்தனை குழந்தையும் நான் உன்னிடம் எடுத்து தருகின்றேன். அதை நான் எப்படி நம்ப முடியும்? நான் சத்தியம் செய்து தருகின்றேன். அப்படி என்று சத்தியத்தை நம்பினான். தள்ளி போவது அறியாத கம்சனானவன். சத்தியத்தை நம்பிய கம்சன் தங்கிமார்களை கூட்டிக் கொண்டு மதுரைக்கு வருகின்றான். அவன் மனசு நினைக்கிற இவன் 2 சேர்ந்திருந்ததான குழந்தை பிறக்கும். அதானே அப்படி என்று 2 பேருக்கும் கைவிலங்கு காலிலங்க மாட்டி பாதாள சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார். தனி சிறையிலும் வசுதேவர் தனி சிறையிலும் இருக்கின்றார். ரோகிணி கோகுலத்தில் சிறை வைக்கின்றார். அப்படி சிறையில் இருக்கக்கூடிய நேரம் ஆண்டவன் திருவருளால் விதியின் வசத்தால் அந்த தெய்வகியானவள் கருவுற்றாள். ஒன்றன் மேல் ஒன்றாகவே 6 குழந்தைகளை பெற்றெடுக்கின்றார். 6 குழந்தைகளை பெற்றாள் தேவகி. 6 குழந்தைகளை வளர்த்து வருகின்றான் கம்சன். அப்போது அறிந்தார் நாரத முனிவர் நினைக்கின்றார். என்ன நினைக்கிறார்? கம்சனை பாவம் செய்ய தூண்ட வேண்டும். இந்த குழந்தைகளை இவன் கொல்ல வேண்டும் என்று சொல்லி நாரத முனிவர் வந்து சொல்லுகின்றார், கம்சா 6 குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். இது யாது குழந்தை? என்னுடைய தங்கை தேவகியுடைய குழந்தைகள். தேவகி பெற்ற குழந்தைகளை கொல்லாமல் வளர்க்கின்றாயா? பாருங்கள், அவளுடைய வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தைகள் தானே என்னுடைய தலையறப்படும். கம்சா, அதாவது ஒரு பெண்ணானவளுக்கு ஒரு கரிச்சிதவி ஏற்பட வேண்டுமேயானால் ஒரு இரவுக்குள் ஒரு பெண்ணானவள் கரிச்சிதவி ஏற்பட்டாலும் அவள் ஒரு குழந்தைக்கு தாய் ஆவாள். அப்படி இருக்க ஒருவேளை இந்த தெய்வகிக்கு ஒரு குழந்தை இறந்து ஒரு குழந்தை பிறந்து அப்படி ஒன்றன் பின் ஒன்றாக ஆகியிருந்தால் 6 குழந்தைகள் 8வது குழந்தை எது என்பது உனக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. ஏன் இன்னும் வைத்திருக்கின்ற இந்த குழந்தைகளை? அப்படியானால் ஒரு குழந்தைகளை வைக்க கூடாது என்று சொல்லி சரி 6 குழந்தைகள் ஒன்றன் பின் ஒன்றாகவே அப்படி
அறிந்து கொள்ளுகின்றான். 6 குழந்தைகளை அறிந்து கொல்லுகின்றான் கம்சன். இவை பாவை மலையாகவே சொல்லிருக்கின்றது. கைலாசமலை இருள் சூழ்ந்து இருக்கின்றது. சரி, அங்கே பூமி பாரம் ஒருக்க முடியாமல் பூமகளானவள் பூமாதேவியானவள் வந்து கண்ண பிரானிடத்தில் என்ன சொல்லுகிறாள் பாருங்கள். கண்ணனே மணிவண்ணனே 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 ஆயாம்பு மேரியோனே 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 மணிவண்ணனே 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 ஆயாம்பு மேரியோனே 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 விவாரம் ஒருக்கவில்லை மேரியோனே என முடிந்தாள். பாரத போர் முடிக்க வேணும் இங்கு வரதாமையன தொழுதாள். அதடி பூமகளை அனுப்பிவிட்டு உலகமாயின் இது செய்தார் இது செய்தார் இது செய்தார் பூமகளை அனுப்பிவிட்டு அனுப்பிவிட்டு புகழமாய இது செய்தார் இது செய்தார் இது செய்தார். பூமாதேவியானவள் வந்து கண்ணனிடத்திலே சொல்லுகின்றாள். என்ன சொல்லுகிறாள்? ஆய்வா மதிசூதனா, சரி பூமி பாரம் பொறுக்க முடியவில்லை. சரி, உலகில் கம்சன் செய்யக்கூடிய அநியாயம் தாங்க முடியவில்லை. அடி பூமி பாரம் தவிர்க்க வேண்டும். அடி நோய் என என்று தொழுது நிற்கின்றாள். அடி அண்ணா என்னம்மா? பாரத போர் முடிக்க வேண்டும். சரி. பரந்தாமா என்று தொழுதாள். அடி பார்த்தார் கண்ணன். கண்ணன் பூமகளை அழைத்து சொல்லுகின்றாள். பூமாதேவி, அண்ணா கலிதீர்க்க நானே கலியுகத்தில் அவதரிக்கப் போகின்றேன். சரி கண்ணனாக அவதாரம் எடுக்கப் போகிறேன் என்று என்று நீ சென்று உன் இருப்பிடத்தில் சென்றவர் என்று சொல்லி சரி. பூமகளை அனுப்பி வைத்து விட்டு விட்டு கண்ணன் நினைக்கின்றார். என்ன நினைக்கிறாரு? 8வது குழந்தையாகவே நாமல் தான் சிறைச்சாலையில் தெய்வீக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும். சரி, அப்படி இருக்க தெய்வீக்கு கரு 6 ஆகி இருக்கின்றது. ஆமா. இனி 7வது குழந்தை உண்டு பண்ண செய்ய வேண்டும். அப்படி இல்லை தன்னை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேடன் என்று சொல்லக்கூடிய பாம்பை அரவத்தை அழகாகவே தேவகி வயிற்றில் அழகாக அவதாரம் செய்து தேவகியானவள் 3ஆம் மாதத்தில் கரிச்சிதைவு போல் ஏற்பட்டு ரோகிணி வயிற்றிலே அந்த கருவானது சென்றடைந்து ரோகிணி பலராமனை பெற்றெடுக்கின்றாள். அந்த ரோகிணி அந்த குழந்தை பெற்றமையான குழந்தை கொல்லாமல் வளர்ந்து வருகின்றார். அப்படி இருக்க சரி, இங்கே தெய்வீக்கு கரு 7 ஆனது. சரி, இனிமேல் 8வது குழந்தையாகவே ஆமா என் பெருமாள் மாயவன் அவதரிக்கும் நேரம் வருகின்றது. சரி, பார்த்தார் மாயக்கண்ணன். அதாவது சொல்லுகின்றார் தேவர்களை பார்த்து, என்ன இவர்களே நான் சிறைச்சாலையில் தெய்வீக்கு 8வது குழந்தையாக அவதரிக்க போகின்றேன். இங்கு பிறந்த ஆயர்வாடியில் கண்ணன் என்ற பெயரோடு வளர்ந்து கம்சனை நான் அழித்து வருவேன். நீங்கள் அங்கு ஆயர்குலவர்களாக வந்து பிறக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த மாயவனாகி என் பெருமாள் 8வது குழந்தையாகவே எப்படி அவதரிக்கிறார் பாருங்கள். சென்றிருக்க திரு நெடுமாள் சென்றிருக்க திரு நெடுமாள் தேவகியாள் திருவயத்தில் கொல்லும் பாடரை போய் ஆகமெல்லாம் அறிவாகி அவன் மனை இழந்தை விட்டு ஈசனோடு மண்பில் வந்தார். அவருடன் அடிதொழுது அவனுடன் பார்த்தது செல்வார். பார்த்தாள் இந்த தெய்வகியானவள் 8வது கருவுற்றாள். கருவுற்ற மங்கை தெய்வகியாளானவள் ஆமா சொல்லுகின்றாள். மாதம் 9 திகைந்தாள். நிறைமாத கர்ப்பமாக இருக்கக்கூடிய நேரம் நினைக்கின்றாள் தெய்வகி.
6 குழந்தைகளை அண்ணன் கொண்டு விட்டான். சரி. 7வது குழந்தை அவனுக்கு பைத்து வயிற்றிலே இறந்து விட்டது. 8வது குழந்தை கருவுற்றிருக்கின்றோம். சரி. குழந்தை உயிர் பிச்சை கேட்க வேண்டும் என்று அப்படி என்று ஓடோடி வந்தாள். ஓடோடி வந்து சொல்லுகிறாள். அண்ணன் கம்சன் காலை கட்டி அழுகின்றாள். அண்ணா கம்சா, தேவகி, இந்த ஒரு குழந்தை எனக்கு உயிர் பிச்சை தரக்கூடாதா என்று அழுது நிற்கின்றாள். தங்கா தேவகி, அண்ணா உனக்கு பிறக்க இருப்பதோ 8வது குழந்தை, தலையிறக்க பிறந்த குழந்தை, அந்த குழந்தையை விடுவதில்லை என்று சொல்லி பிடித்த தங்கிய தேவகியை பிறங்கால ஆலை எட்டி உதைக்கின்றார். இலக்கவண்ணா கொடுசிறையில் தேவகியை கொண்டு வைக்கின்றார். சரி. சிறையில் இருந்த தேவகியானவள் பாடி மிக புலம்பி இருந்தடைகின்றாள். என புலம்பிய தேவகியாளோ நாளையிலே விருமாவோ பெருமாள் பிறக்கம் போர்த்தோ செங்கன்மார் வந்து பிறந்தார். திருவலகை மாத்தாளை தாயாரோ வெளிப்படுத்தார்.